வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நேற்று நடைபெற்ற திருவண்ணாமலை மாநாடு, அந்த திருவண்ணாமலை மாநாடுன்னு நிறைய பேர் நீங்கள் சிரிக்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல்வர் பேசிய பஞ்ச் டைலாக், அன்போடு வந்தால் அரவணைப்போம், அப்படியே எங்களை எதிர்க்கிற மாதிரி வந்தீங்கன்னா அடிபணிய மாட்டோம், இது மாதிரி பல பஞ்ச் டைலாக்கு. அதையும் தாண்டி இளம் பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இன்றைக்கி உதயநிதி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாழும் காமராஜர் அப்படின்னு நிறைய பேரெல்லாம் சொல்லும்போது நமக்கு என்ன தோணுதுங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நிறைய கருத்து இருக்குது. பார்த்தோன்னே இளம் பெரியார் அப்படின்னோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது ஒருவரை புகழலாம், சொல்லுவாங்கள்ல, சொல்லலாம், ஆனால் இன்னமும் ஒரு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று உண்டு, டக்குன்னு மறந்துட்டேன். அது ஒரு அளவுக்கு சொல்லுப்பா அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணி கேட்பார். அந்த மாதிரி குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே ராஜேந்திர சோழனில் ஆரம்பித்து ராஜராஜ சோழனில் ஆரம்பித்து பல வரலாறுகளை இவர்கள் அந்த வரலாற்று நாயகர்களுடைய பெயர்களை உதயநிதி அவர்களுக்கு சூட்டுறதை பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படிங்கும்போது உதயநிதியை பாராட்டினா தான் இனிமேல் நீங்கள் கட்சியிலேயே இருக்க முடியும். இன்பநிதி அவர்கள் வரும்போதும் நான் அமைச்சராக இருக்கணும்னு துரைமுருகன் சொல்கிறாருன்னா அவர் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசியே ஆக வேண்டும். இப்போ பிடிஆர் அவர்கள் இந்த மாதிரி பேசுவாரா அப்படின்னா அது கஷ்டம்தான். பிடிஆர் அவர்கள் இந்த ரேஞ்சில் பேச மாட்டார். அதனால் அவர் அந்த ரேஞ்சில் இருக்கார். அதை சொல்கிறாங்களோ, ஓவராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநாடு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய வலிமை சேர்க்கக்கூடிய மாநாடுனா, ஆமாம், எந்த மாநாடுமே ஏன்னா அவங்க 91 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறது. திமுக தேர்தல் வேலையில் வேகமாக ஈடுபட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதை தான். ஆனால் என்னென்னா இதில் நிறைய விஷயம் என்னென்னா, சிஎம் சொல்கிறாரு, நாங்கள் சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்வோம், எல்லாமே நிறைவேற்றிட்டோம், இந்த மாதிரி ஒரு மாடல் இல்லைன்னு உலகமே பாராட்டுது அப்படிங்கிறாங்க. நமக்கு இதில் பல சந்தேகங்கள் இருக்குது. உங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், திராவிட மாடல் அப்படிங்கிற ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சியா? இங்கே யாருமே கஷ்டப்படாமல் இருக்காங்களா? 1000 ரூபா உரிமை தொகையும் விடியல் பயணமும் மட்டும் கொடுத்துட்டா போதுமா? 6ஆம் தேதி ஜாக்டோஜியோ ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட சொல்லியிருக்காங்களே, அது என்ன நமக்கு? அப்போ உங்களுக்கு ஓட் பேங்காக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இந்த அளவுக்கு உங்கள் மேலே போர்க்குடி தூக்குறாங்களே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற அந்த மாநாடு அப்படிங்கிறது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவங்க நடந்த மாநாடு. அதில் குறைஞ்சது எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் எங்கேருந்து ஃபண்டு வருதுங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் நேரு அவர்கள் ஒரு அறிக்கை விடுறார், என் தொகுதி மக்களுக்கு நான் தப்பே பண்ணலை, ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறார். அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இவங்கெல்லாம் தப்பே பண்ணாமல் தான் ஈடி இவங்களை நெருக்குதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எப்பயும் போல் உதயநிதி அவர்களுடைய பேச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள், இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இவங்கெல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்காங்க அப்படின்னா யாரை சொல்ல வராருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அறிவு திருவிழாவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தி யாரை திட்டினாங்களோ இதே போல் இன்றைக்கி தொடர்ந்துட்டு இருக்குது. எப்பயும் போல் படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு 4 பாட்டு, 2-3 காமெடி, அது ஒரு சென்டிமெண்ட்லாம் வச்சு விட்டு ஒரு நல்ல முழுநீள படம் இருக்குல்ல, அந்த மாதிரி எப்பயும் போல் மோடிக்கு விட மாட்டோம், அமித்ஷாவுக்கு சவால் விடுற மாதிரி உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு. அப்புறம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நல்லா யோசனை பாருங்கள், கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் தான் உதயநிதி இருக்கிறாரா என்னன்னே புரியல நமக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுகின்ற கட்சி ஒரு மாநாடு நடத்தினா அதை பற்றி பேச வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாநாடு வச்சுக்கோங்க, இளைஞர்களை நீங்கள் பெரியார் மயப்படுத்துங்க, இதெல்லாம் நமக்கு ஆட்சேபனே இல்லை. ஆனால் இன்றைக்கி தமிழகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது நல்லா யோசனை பாருங்கள். இங்கே யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களுடைய அட்டகாசம் எல்லை மீறி போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை எதுவும் செயல்படுத்தவில்லை. இப்போ சிம்பிளாக பேசுகிறதுனா கல்வி கடன் ரத்து நாங்கள் கட்டல, இது இபி பில்லு மாதம் ஒரு தடவை எடுக்கிறேன்னாங்க, அது எடுக்கலை, சொல்லிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில். அதையெல்லாம் விட்டுட்டு சிஎம் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறது. இன்னொன்று, உரிமை தொகை உயர்த்தி கொடுக்கப்படும். கரெக்டாக தேர்தல் வந்த உடனே இன்னும் நிறைய பேருக்கு உரிமை தொகை கொடுக்குறீங்க. திடீர்னு உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும்னா பழனிசாமி அவர்கள் 1500 ரூபா கொடுக்குறேன்னார்ல, அப்போ நீங்கள் 2000 ரூபா கொடுக்க போகிறீங்களா? அதாவது சும்மா நம்ம பேசணும், மக்கள் கை தட்டுறாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. கொஞ்சம் ஆழமாக சிந்திங்க. 9 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு எப்படி இன்னும் உரிமை தொகை கொடுக்கறதே கஷ்டங்கிற நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் எப்படி நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க? அப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லி உங்களால் செயல்படுத்த முடியல, மறுபடியும் அதே சொல்கிறீங்கன்னா இது யாரை ஏமாத்துறீங்கிற கேள்வி சாமானிய மக்களுக்கு வருமா வராதா? நியாயமாக சொல்கிறேன். எங்கே இருந்து உங்களுக்கு நிதி ஆதாரம் இருக்குது? நிதி ஆதாரத்தை சொல்லுங்கள். நிதி ஆதாரத்தை இல்லாமல் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா சும்மா கைத்தட்டல் வாங்குறதுக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞரணியெல்லாம் கூப்பிட்டு எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க?
ஒவ்வொருத்தரும் இத்தனை ஓட்டை பூத்துக்கு கொண்டு வரணும். தேர்தலில் ஓட்டு ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் இளைஞர் அணியை இதற்கு முன்னால் எத்தனை மாநாடு நடத்துனீங்க? நல்லா யோசனை பாருங்கள். உதயநிதி அவர்கள் தான் திமுகவுடைய தலைவர் அப்படின்னு இன்றைக்கி சிஎம் எல்லாரும் சொல்கிறாங்க, மன்னர் ஆட்சின்னு. அந்த மன்னர் அறிவிக்கிறார், வேறு எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியுது? ஏற்கனவே உதயநிதி அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா உதயநிதி அவர்கள் தலைவராக ப்ரமோட் பண்ணாத காலம் கொஞ்சம் இருந்தது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் தான். ஏன்னா உதயநிதியை நேரடியாக கொண்டு வந்தால் மற்ற வாரிசுகள் கோவப்படுவாங்க. மற்ற வாரிசுகள் யார்? துரைமுருகன் பையனுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்தாச்சு. அதே மாதிரி நேரு அவர்களுடைய பையனுக்கு பொறுப்பு கொடுத்தாச்சு. பொன்முடி அவங்க பையன் தெய்வசிகாமணிக்கும் பதவி கொடுத்தாச்சு. இப்படி ஐ பெரியசாமி பையன் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கார். டிஆர் பாலுடைய பையன் ஏற்கனவே அமைச்சராக இருக்கார். இப்படி சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அமைச்சருடைய பசங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அப்போ என்னென்னா பாருங்கள், நான் என் பையனை தலைமைக்கு கொண்டு வருவேன், நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. உங்கள் பையனுக்கு நான் போஸ்டிங் கொடுப்பேன், நீங்கள் இது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. அப்போ கேட்டால் பழனிசாமி சொல்கிறாரு, பாருங்கள் இந்த ஏரியாவில் யார் வேணால் தலைவராக வரலாம் நம்ம கட்சியில், ஆனால் திமுகவில் அப்படி வர முடியுமா, துரைமுருகன் வர முடியுமா அப்படின்னு கேட்குறது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட எப்படி போகும்? ஒன்று வேணால் இளைஞரணி நிறைய பேர் வந்திருக்காங்க. இளைஞரணியில் இருக்கக்கூடியவங்க மனசில் என்ன ஆகும்? அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலியாகும் யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களா? துரைமுருகன் அதே இடத்துல கோலை வச்சுட்ருப்பார், பொன்முடிக்கு அதே சீட்டு, நேருக்கு அதே சீட்டு, ஐ பெரியசாமிக்கு அதே சீட்டு. இவங்கெல்லாம் காலமாக அங்கேயே எம்எல்ஏவாக இருப்பாங்க, அவங்க தான் அமைச்சர் ஆவாங்க. அதிமுகவில் முதல் நாள் அமைச்சர், அடுத்த நாள் அவருக்கு பொறுப்பில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதிமுகவில் தூக்கி அடிப்பாங்க அந்த அம்மா. திமுகவில் அப்படி இல்லை. அப்போ இங்கே நடப்பது யாருக்கான ஆட்சி? இன்னொன்று, நீங்கள் உங்கள் கட்சியில் 1000 பண்ணுங்க, நம்ம விமர்சனம் கூட பண்ணல. பொது பிரச்சனைக்கு வருவோம். பொது பிரச்சனை இன்றைக்கி நாட்டில் என்ன இருக்குது நல்லா யோசிப்பார். இன்றைக்கி உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அந்த கட்சியில் கேளுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜூவியில் நிறைய அவரை பற்றி கட்டுரையெல்லாம் வந்தது. நம்ம என்ன சொல்கிறோம்? உதயநிதி அவர்கள் நினச்சிருந்தா இதை விட சிறப்பாக பணியாற்றி இருக்க முடியும். நம்ம என்ன கோவம்னா, உதயநிதி சரியாக பணியாற்றலன்னு தான் நம்ம சொல்கிறோம். பக்கத்தில் இருக்க கூகுள் நிறுவனம் ஆந்திராவுக்கு வருது அமெரிக்காவிலேருந்து. அதை இங்கே உதயநிதி வாங்கிட்டு வந்திருந்தாருன்னா எந்த அளவுக்கு பெருமை சேர்த்திருப்பார். இவர்கள் சொல்ல வேண்டாம், உதயநிதி தலைவர்னு மக்கள் சொல்லுவாங்க. பரவாயில்லப்பா, உதயநிதி சூப்பராக பணியாற்றிட்டு இருக்காருப்பா. சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நிறைய விஷயத்தில் உதயநிதி கோட்டை விட்டாருங்கிறத உண்மையிலே நமக்கு வருத்தமாகுது. நிறைய பண்ணியிருக்கலாமே. உதயநிதியை பர்சனலாக நம்ம தாக்கி பேசுகிறது நம்ம நோக்கமா? ஒரு முதலமைச்சருடைய பையனாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் சிறப்பாக பணியாற்றியிருந்தால் உங்களை தலைவர் என்று உலகமே கொண்டாடி இருக்குமே, உண்டா இல்லையா? சனாதனத்தை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, அது இந்தியா முழுக்க எதிரொலிச்சிருச்சு. சனாதனத்தை வேறு இருக்க வந்த ஒரு மாமணி அப்படின்னு நீங்கள் எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்களே, இது உண்மையான போக்கா? ஒரு செங்கலை வச்சு இதனால் ஒரு மக்களை தன்பால் இழுத்து விட்டார் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே சொல்லுங்கள், அன்றைக்கி உதயநிதி அவர்கள் செங்கலை வச்சதுனால தான் பெரிய மாற்றம் வந்ததா? இதெல்லாம் என்னென்னா, ஓரளவுக்கு புகழ்ச்சி பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஓரளவுக்கு மேலே புகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது உதயநிதியை விரும்பக்கூடாது. இடித்துரைப்பார் இல்லை ஏமாறா மன்னன், கெடுப்பார் இல்லாலும் கெடான், அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைகள் நீங்கள் சாதாரண, அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், அவங்கள குண்டு கட்டா தூக்கி போடுறீங்க. இதை பார்த்துட்டு மக்கள் உங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? நீங்கள் நினைக்கலாம் தமிழகம் வெல்லும் அப்படின்னு. இன்றைக்கி நிறையா மகளிர்லாம் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்சி இல்லைன்னு புகழ்ந்து பேசுகிறாங்க. மக்களுக்கு இதை வச்சு பார்த்தா அங்கே கண்கலங்கி நிறைய பேர் பேசும்போது இதெல்லாம் ஓட்டாக மாறும்னு நினைக்கிறாங்க. அதை பார்ப்பவர்கள் தூய்மை பணியாளர்களை பார்ப்பார்களா இல்லையா? நீங்கள் அரசு ஊழியர்களுடைய அந்த சொல்கிறாங்களா, எங்கள் வயிறு எரியுதுங்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு நம்பி ஓட்டு போட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா? அவங்களுடைய கண்ணீர் எப்படி நீங்கள் மறுப்பீங்க? இப்போ 6ஆம் தேதி முதல் நீங்கள் மிரட்டி பார்க்குறீங்க. சொல்லுவாங்கள்ல, தபால் போட்டு வந்தால் எம்ஜிஆர் காலத்திலேயே தபால் ஓட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே திமுகவுக்கு இருக்கும். அரசு ஊழியர்கள் வாக்குக்கு திமுகவுக்கு, ஆசிரியர்கள் வாக்கு திமுகவுக்கு. அவர்கள் உங்களை எதிர்க்கட்சி ஆக்குவங்கிறாங்க. அப்போ உங்கள் கூட இருந்த வாக்குகளையே உங்களால் கையில் வச்சுக்க முடியல. அதிமுகவில் இருக்க வாக்கெல்லாம் எங்ககிட்ட வந்துருச்சு, விஜய்கிட்டலாம் எதுவும் ஓட்டு இல்லை, அதெல்லாம் எங்ககிட்ட இருந்துச்சு, இளைஞர்கள் ஓட்டு எங்களுக்கு. சரி, இளைஞர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா? அரசு வேலைகளில் கிட்டத்தட்ட 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. இது வரைக்கும் நிரப்பினது 50,000க்கு விட கம்மி தான். அப்புறம் எப்படி இளைஞர்கள் உங்கள் மேலே ஓட்டு போடுவாங்க? இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கண்ணீங்க? எப்போ பார்த்தாலும் ஒன்று சொல்கிறது, நாணய முதல்வன் திட்டம் நம்மளும் பாராட்டுறோம், நாணய முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் நம்மளும் பாராட்டுறோம். சார், நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணங்கிறது எந்த விதத்தில் சரி? நீ தமிழ்நாட்டு கஜானா காலியானதுக்கு யார் காரணம்? நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிறத சொன்னால் ஏன் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க? உண்டா இல்லையா? பிடிஆரை ஏன் நீங்கள் மாற்றுறீங்க? இந்த பொறுப்புக்கு இவரை வைக்கணும் அப்படின்னு கரெக்டாக கூப்பிட்டு வந்தால் தான் சொன்னீங்க பிடிஆரை.
2 வருஷத்துக்கு ஒரு தடவை இலாக்கா மாறணும்னு ஏதாவது கட்டாயமா? பல அமைச்சர்கள் அதே இலாக்காவில் உட்காந்துருக்காங்களே. எப்படி மாசு அவர்கள் சுகாதாரத்துறையை, மக்கள் நல்வாழ்வுத்துறையை அருமையாக பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா யோசனை பாருங்கள். மருத்துவமனை பற்றாக்குறை, டாக்டர்கள் பற்றாக்குறை, நர்ஸுகள் பற்றாக்குறை, எவ்வளோ குளறுபடிகள். அவர் அதே இடத்துல வச்சுருக்கீங்க. ஏன் அவர் உதயநிதியை புகழ்கிறாரு? ஒன்றும் புரியல. அப்போ உங்களுக்கு சலாம் போடுறவங்கள அந்த பொறுப்பில் வைப்பீங்க. நியாயமாக யாராவது ஒருத்தர் பண்ணால் அவங்கள ஒதுக்கி வைப்பீங்க. இது எந்த விதத்தில் சரி? நமக்கு அதாவது என்னென்னா, கலைஞரை பற்றியே கவிதை எழுதிய நாஞ்சில் மனோகரன் அவர்களையே கூட வச்சுருந்தாருங்க கலைஞர். அதாங்க கேட்டால் மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்ன அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சியில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாளர்கள் மட்டும் கட்சியில் இருக்கணும், மற்றவங்களாம் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியான விஷயமா இருக்க முடியும்? இப்போ சிஎம் சொன்னதை வச்சு தான் நேற்று பஞ்ச் டைலாக், முழுக்க பஞ்ச் டைலாக். நீங்கள் அரியாசனத்தில் உங்களை உட்கார வைக்கிறது இதெல்லாம் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன் வரிசைக்கு வாங்கன்னு நம்ம இவர் சொல்கிறாரு, ஏவா வேலு அவர்கள். உடனே நிறையா கீழே கமெண்ட் பாருங்கள், ஆளே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், அது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அவங்களே பேச்சை கேட்க விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இவர்களெல்லாம் எப்படி வந்தார்கள், எங்கேருந்து கூட்டு வந்தாங்க, இதற்கு முன்னால் இவர்கள் பண்ண மாநாட்டில் எப்படி ஆளை கூட்டு வந்தாங்கங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி தேர்தல் வந்தால் எல்லா கட்சியும் மாநாடு போடுறது தான். ஆனால் ஆளுகின்ற கட்சி ஒரு மாநாடு போடுவது அப்படிங்கிறது எங்களுடைய சாதனைகள். இது நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இப்படி இருந்தோம். வெள்ளை அறிக்கை, இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு விட்டு பேசினால் இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல. பாருங்கள், நாங்கள் வெள்ளை அறிக்கை பாருங்கள், நாங்கள் வந்தோம், பழனிசாமி ஆச்சுங்கிறீங்க, அவர் அடிமை அதெல்லாம் ஒரு பர்சனலுக்கு அப்படி தாங்க பேசணும். நேற்று மறுபடியும் உதயநிதி சொல்கிறாரு, அவர் பிஜேபிக்கு அடிமையாயிட்டார். எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? அதெல்லாம் எடுபடுமா? நாங்கள் பழனிசாமி ஆட்சியை விட எந்த அளவுக்கு திறமையான ஆட்சியை கொடுத்தோம், அடிமட்ட மக்கள் எங்கே இருக்கிறார்கள், இதெல்லாம் பேசணும். லாக்அப் டெத் நாங்கள் வந்தோம்னா குறைஞ்சிருச்சு, பட்டியலின மக்களுக்கான குற்றங்கள் குறைந்து விட்டது. நல்லா யோசனை பாருங்கள். இத்தனை பேர் பயனாளிகளானார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில் இத்தனை பேர் படித்து மேலே போயிருக்காங்க நாங்கள் வந்ததுக்கு பிறகு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆகியிருக்கோம். பல கல்லூரிகள் நிறையா நாங்கள் தொடங்கியிருக்கோம். இன்னும் அதாவது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அவங்க போராட்டம் எல்லாம் மீறி போயிட்டு இருந்தால் நிறைய பேருக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலாம் சம்பளம் கொடுக்க முடியல. நீங்கள் தேவையில்லாமல் ஆளுநர் மீது மோதல், நீங்களும் ஆளுநரும் சண்டை போடுவீங்க. பாதிக்கப்படுறது மக்கள் தான். கேட்டால் ஆளுநரின் திமிரை அடக்குவோம்பீங்க. ஆனால் அதே ஆளுநர் வீட்டுக்கு நீங்கள் டீ சாப்பிட போவீங்க. ஃபஸ்ட்டு வருஷம் டீ சாப்பிட போவீங்க. கேட்டால் ஆளுநருக்கு மேலே உங்களுக்கு மரியாதை இருக்கும்பீங்க. 2வது வருஷம் போக மாட்டீங்க. ஏங்கன்னு கேட்டால் ஆளுநர் சரியில்லைம்பிங்க. 3வது வருஷம் போவீங்க. ஏன்னு கேட்டால் இல்லை ஆளுநர் பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கும்பிங்க. ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லை ஆளுநருக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரு, பிஜேபி வஞ்சிக்குது, நிதியே கொடுக்கல, நிர்மலா சீதாராமன் நிதி கொடுத்தம்பாங்க, நீங்கள் கொடுக்கலம்பிங்க. உங்களை நம்பர் தான் அவங்கள நம்பர் தான், நமக்கு ஒன்றும் புரியல. ஒப்பந்த செவிலியர்களுக்கு காசு கொடுக்க முடியல. யார்? செவிலியர்கள். அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ இருக்கும்? காசு கொடுக்க முடியலைங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் போகிறீங்க. உச்சநீதிமன்றம் என்னங்க எல்லாத்துலேயும் தலை சிறந்த தமிழ்நாடு, ஒப்பந்த செவிலியர்களுக்கு நர்ஸுகளுக்கு காசு கொடுக்க முடியலையா கேட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் யாரை பார்த்து கேட்டாங்க? 41 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த புலனாய்வு அமைப்பு விசாரணை பண்ணாலும் சரின்னு விட்டுட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு அதற்கு 2 அட்டார்னி ஜெனரல், முகுல் ரோஹித்தையும் நம்ம அபிஷேக் சிங்வி 2 பேரை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு பல லட்சம் செலவு பண்ணி, நம்ம எங்கள் வீட்டு காசு செலவு பண்ணி நீங்கள் கேஸ் நடத்தி அந்த கேஸ் தோற்று போச்சு. எதுக்கு சிபிஐ விசாரணை வேணாம் உங்கள் நோக்கம் தான் என்ன கேட்பாங்களா இல்லையா? பல விஷயங்கள் இதே மாதிரி தான். அப்போ என்னென்னா, இளையராஜா அவர்களுக்கு அரசாங்க செலவில் நீங்கள் பாராட்டு விழா நடத்துகிறீங்க. ஒன்றுமே புரியல. கஜானா காலியாக இருக்கும்போது இந்த மாதிரி வீண் செலவுகள் தேவையா? உலக நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் முதலீடுகள் இருக்க போனீங்க. நீங்கள் ஒன்றும் வேணாம் சார். நேற்று முதலமைச்சர் பேசும்போது எப்போ பேசினாலும் சரி ஒரே ஒரு வார்த்தை தான், ஐயா நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இவ்வளோ ஃபண்டு இருந்ததுயா, இப்போ இவ்வளோ ஃபண்டு இருக்குதுயா, இவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கையா. இதை சொன்னாவே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களே. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்ல வேணாம். நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கே வரமாட்டீங்களே. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டுறாரு டிஆர்பி ராஜா. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களே சொல்லுங்கள். இதை பற்றி நிறையா நம்ம பேசலாம். நேற்று அவர்கள் பேசிய பேச்சு, உதயநிதி அவர்களுடைய ஒவ்வொரு வரியும் எடுத்துக்கொண்டு பேசலாம். திமுக சமூக நீதிக்கு சமூக நீதி அப்படி என்றாலே திமுகங்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் இருக்கீங்க. எத்தனை பட்டியலின மக்கள் பட்டியலினவங்க இன்றைக்கி திமுகவில் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, பெரிய பொறுப்பில் இருக்காங்க. சொல்லுங்கள். உட்கட்சி பூசல் அவ்வளோ பிரச்சனை எல்லாமே ஜாதி அரசியலை முன்னெடுத்து தான் இன்றைக்கி திமுக சீட்டே கொடுக்குறாங்க. அப்போ சமூக நீதிக்கான கட்சிங்கிறீங்க. தந்தை பெரியாரின் கொள்கைன்னு எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? இளம் பெரியார் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இளம் பெரியார் அது நமக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் பிறந்தநாளில் சொன்னாங்களே, கலைஞரிடம் இருக்க இலக்கிய திறமை, அறிவு எல்லாமே உதயநிதிட்டு இருக்குதுன்னு. கலைஞர்னால் கலைஞர் தான்.
அவர் வந்து ஒரு சகாப்தம், அவர் மாதிரி இன்னொருத்தர் வருவார் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னங்க ரொம்ப புகழ்கிறாங்க சொல்லுவாங்கள்ல, இது இந்த அளவுக்கு பண்ணக்கூடாதுங்க, திகட்டி போயிடும். அது வந்து சரியான விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ராகுல் காந்தி இருக்கார். ராகுல் காந்தி இல்லை, காங்கிரஸ் யாராவது, காங்கிரஸ் வரலாற்றிலேயே காந்தியை விட ஒப்பானவர் ராகுல் காந்தி யாராவது பேசுகிறாங்களா? அதனால் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்று நடைபெற்ற சம்பவம் நமக்கு நிறைய வருத்தத்தை தந்தது. தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எனக்கு மாற்று கருத்து. ஆனால் முன்னேறுவதற்கு இவர்கள் எதை செய்தார்கள்? டெண்டரில் ஆரம்பித்து, டாஸ்மார்க்கில் ஆரம்பித்து, கனிம வள பிரச்சனையில் ஆரம்பித்து, எல்லா இடத்துலையும் பிரச்சனைன்னா கேட்டால் வந்து நாங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னா எதில் தலைகுனிய விட மாட்டீங்க? ஒன்றுமே புரியல. அப்போ இதெல்லாம் தாண்டிட்டு மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும், மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன சார்? யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நியாயமாக பேசுனீங்கன்னா 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. எடப்பாடி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, என்ன பண்ண முடியும் உங்களால்? இதில் வந்து உரிமை தொகையை கொடுக்குறான்ட்டு உரிமை தொகையை கொடுங்க. போக்குவரத்து ஊழியர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆனால் உங்களுக்கு காசு கொடுங்க. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளம் பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இவங்களுக்கு கொடுக்குறேன்னு வெற்று வாக்குறுதிகள் தான் தெரியுது. மறுபடியும் சொல்கிறோம், இதை வந்து நம்ம ரொம்ப கிண்டல் அடித்து ரொம்ப மோசமாலாம் பேசலாம். பட் வந்து இது வந்து சரியான விஷயமா இல்லை. மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், சரியான முடிவு எடுப்பீர்கள். திருவண்ணாமலை நடைபெற்ற அந்த கூட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.